நம்ம நார்மலா 1 2 3 4 5 6 தான் சொல்லிட்டு எண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வாத்தியார்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு 0 1 மட்டும் வச்சுட்டு தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நம்ம வந்துட்டு படம் பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், அதுக்கப்புறம் ஆப் எல்லாம் யூஸ் பண்றோம், இதெல்லாமே வந்துட்டு 0 1 வச்சுட்டா வேலை செய்யுது. படம் பார்க்குறப்ப என்ன 0 1 0 1லயே நமக்கு படம் தெரியுது. அப்போ இந்த கம்ப்யூட்டர்ல 0 1 வச்சுட்டு தான் வேலை செய்யுதா இல்ல கம்ப்யூட்டருக்கு 0 1க்கு மேல என்ன தெரியாதா? இன்னைக்கான வீடியோல ஏன் கம்ப்யூட்டர் 0 1 மட்டும் வச்சுட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதைன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஏகப்பட்ட விஷயத்த சொல்லணும். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள்ல கண்டுபிடிச்ச விஷயம்லாம் இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ற டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்லாம் இருந்திருக்கும். அதாவது ஆரம்ப காலத்துல கம்ப்யூட்டரோட எவல்யூஷன் நான் சொல்றேன். அப்போ அதுக்கு நிறைய தியரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. நமக்கு அந்த தியரி கான்செப்ட்ஸ் மேல ஒரு அளவுக்கு நாலேஜ் இருந்தாதான் இந்த 0 1ங்கிற மேட்டர் எதுக்கு கொண்டு வந்தாங்கிறதே நமக்கு புரியும். அதுக்கப்புறம் இப்ப படிக்கிற பிஇஓ பிடெக்கோ படிச்ச பசங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்கிறேன் இந்த 0 1 நம்பர் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறேன். அவங்க சொல்றாங்க தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஏன் இந்த கம்ப்யூட்டர் 0 1 மட்டுமே வச்சுட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்க போகிறேன். ரொம்ப டீப்பாலாம் போகல. டீப்பாலாம் போனால் நம்பர் சிஸ்டம் பற்றி எல்லாம் பேசணும். அதெல்லாம் பேசி உங்களே போர் அடிச்சு தூங்க வைக்க நான் வரல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ற நம்பரை எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 இந்த நம்பர் எல்லாம் வந்துட்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா பேஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நம்பர் எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும். இப்போ 567 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த 567ல இப்போ நான் பேஸ் 10 சொன்னேன்ல, அதை வச்சு கால்குலேஷன் போடுவோம். இப்போ 7க்கு 7 × 10⁻0 அப்படின்னு போட்டா 10⁻0 1 7 × 1 7. அடுத்து 6 × 10⁻1 அப்போ 6 × 10 60. அடுத்து 5 இருக்கு. 5 × 10⁻2 அப்போ 10⁻2 100. 5 × 100 சார் 500. அப்போ 500 + 60 + 7 = 567. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி இந்த 567 நம்ம பேஸ் 10 வச்சுட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த 567 3 டிஜிட் நம்பருக்கு மட்டும் கிடையாது. இன்னும் நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1000 கூட எடுத்துக்கலாம். அந்த 1000க்கு அதே மாதிரி தான் லாஸ்ட் டிஜிட்ல இருந்து நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு போகணும். 10⁻0ல ஆரம்பிச்சு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 10 பவரை வந்துட்டு நீங்க கூட்டிட்டே போகலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன நம்பர் போட்டீங்களோ அதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்துட்டு பேஸ் 10 ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம். அப்போ கம்ப்யூட்டருக்குள்ள வந்துட்டு இந்த பேஸ் 10 கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்களா? கொடுக்கல போல. அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள வந்துட்டு நான் சொன்ன முன்னாடி வாட் இஸ் ப்ரோக்ராமிங்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதுக்குள்ள சிபியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஒரு சிப் இருக்கும். அதுக்குள்ள மைக்ரோஸ்கோபிக் லெவலில் உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியும்னு சொல்லியிருப்பேன்ல. அதுக்குள்ள என்ன இருக்கும்னா டிரான்சிஸ்டர்ஸ் தான் இருக்கும். டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நல்ல மில்லியன் கணக்கில் வந்துட்டு இன்டகிரேட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டரை வச்சு தான் இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பேஸ் 10 நம்பர் சிஸ்டம் எல்லாம் அதுக்குள்ள கொடுத்தோம்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த டிரான்சிஸ்டரை வச்சு தான் இந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னு சொன்னல. இந்த டிரான்சிஸ்டர் எய்தர் ஆனா இருக்கும் இல்லைன்னா ஆஃபா இருக்கும். இந்த ஆனுங்கிற ஸ்டேட்டை வந்துட்டு 1ஆவும் ஆஃப்ங்கிற ஸ்டேட்டை வந்துட்டு 0ஆவும் எடுத்துப்பாங்க. அதாவது அந்த டிரான்சிஸ்டருக்கு வந்துட்டு பவர் போகுதுன்னா அது வந்து ஆனு, பவர் வந்து போகலைன்னா அது வந்து ஆஃப். இப்போ பேஸ் 10 வச்சுட்டு நம்மளால நார்மல் நம்பர் எல்லாம் சொன்ன மாதிரி பேஸ் 2 வச்சுட்டு, ஏன்னா கம்ப்யூட்டர் வேலை செய்யறது பைனரியில, அப்போ 0 1 0 1ங்கிறது 2, அப்போ பேஸ் 2. அப்போ இந்த பேஸ் 2 வச்சுட்டு நம்மளால நம்ம புரியுற பேஸ் 10 வேல்யூவை மாற்ற முடியும். இது எப்படின்னா இப்போ 1 0 1 அப்படிங்கிற ஒரு பைனரி எடுத்துக்கலாம். 1 × 2⁻0 அப்போ 1 × 1 1. அடுத்து 0 × 2⁻1 அப்போ 0 தான். நீ அடுத்து 1 இருக்கு. 1 × 2⁻2 அப்போ 2⁻2 4. அப்போ 4 + 0 + 1 எவ்வளவு ஆச்சு? 5. அப்போ 5 ஓட பைனரி வேல்யூ தான் 1 0 1. இந்த மாதிரி பேஸ் 2 வச்சுட்டு எவ்வளவு பெரிய பைனரி கோடா இருந்தாலும் நம்மளால அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது வந்துட்டு இந்த 5 4 10 அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் பைனரியா மாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படி கிடையாது. இதனால ஆல்பபெட்ஸை கூட வந்துட்டு பைனரியா மாற்ற முடியும். எப்படின்னா இப்போ ஆஸ்கி டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ஒவ்வொரு கேரக்டர், அதாவது ஏபிசிடி கமா கொஸ்டின் மார்க் ஆச்சரியக்குறி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஆஸ்கி வேல்யூக்கு ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. டெசிமல் நம்பர்னா ஒன்றும் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிற நம்பர் 1ல இருந்து 10 20 30 இந்த மாதிரி நம்பர்லாம் சொல்றோம்ல, இது எல்லாத்தையுமே வந்துட்டு டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் ஏக்கு வந்துட்டு 65 அதோட ஆஸ்கி நம்பர். அப்போ நம்மளால வந்துட்டு 65 பைனரி கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படி நம்மளால பைனரியா கன்வெர்ட் பண்ண முடியும்னா, இப்போ 65 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. பைனரிங்கிறது 0 1 நான் சொல்லிட்டேன். இப்போ 0 1 2 இருக்கு,
அப்போ அதோட பேஸ் வந்துட்டு 2. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிற நம்பரை பைனரியா மாற்றணும் அப்படிங்கிறப்போ 2ஆல மட்டும்தான் எல் டிவிஷன் பண்ணிட்டே வரணும். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ 2ஆல எல் டிவிஷன் பண்ணோம் அப்படிங்கிறப்போ 65 2ஆல எல் டிவிஷன் பண்ணா 32, அப்போ ரிமைண்டர் 1. அப்புறம் மறுபடியும் அந்த 32 2ஆல எல் டிவிஷன் பண்ணா 16, ரிமைண்டர் 0. மறுபடியும் அந்த 16 2ஆல எல் டிவிஷன் பண்ணா 8, ரிமைண்டர் 0. மறுபடியும் அந்த 8 2ஆல எல் டிவிஷன் பண்ணா 4, ரிமைண்டர் 0. மறுபடியும் அந்த 4 2ஆல எல் டிவிஷன் பண்ணா 2, ரிமைண்டர் 0. மறுபடியும் அந்த 2 வந்துட்டு 1ஆல மல்டிப்ளை பண்ணா 2, அப்போ ரிமைண்டர் 0. அப்போ இதோட பைனரி வேல்யூ என்னன்னா அந்த ரிமைண்டர் வேல்யூ எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். லாஸ்ட் வேல்யூவோட கோஷன்ட் நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற நம்பரோட பைனரி வேல்யூ நம்மளால எடுத்துட முடியும். எப்படின்னா இப்போ இந்த 100001 அப்படிங்கிறது தான் வந்துட்டு 65 ஓட பைனரி வேல்யூ. அப்போ நம்ம கீபோர்டெல்லாம் எடுத்துக்கலாம். கீபோர்டில் ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம அமுக்குறோம்னா அதோட ஆஸ்கி வேல்யூ 65. அந்த 65 ப்ராசஸ் பண்றப்போ பைனரி வேல்யூ 100001 அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல. அப்போ கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கும் இவங்க வந்துட்டு ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்துட்டு பிரஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். அப்போ கம்ப்யூட்டருக்குள்ள என்னதான் நடக்குது? நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும்? இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ கம்ப்யூட்டருக்குள்ள என்னதான் நடக்குது? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த கம்ப்யூட்டருக்குள்ள டிரான்சிஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நல்லா படிக்கிறப்போ இந்த டிரான்சிஸ்டர் கேட்டு இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு செமஸ்டர்ல கண்டிப்பா படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. அப்படிங்கிறப்போ இந்த டிரான்சிஸ்டரை வச்சுட்டு நம்மளால கேட்டை டிஃபைன் பண்ண முடியும். இந்த ஆண்டு, நாரு, எக்ஸாரு, அப்புறம் வந்துட்டு நாண்ட் கேட்டு, இந்த மாதிரியான கேட்ல இருக்குல்ல, எப்படி வந்துட்டு ஒரு நம்பரை வந்துட்டு நம்மளால ஹார்ட்வேர் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் இந்த டிரான்சிஸ்டர் கேட்ஸை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு பண்றோம். இப்போ வந்துட்டு 65ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகி அந்த பைனரி வேல்யூ கொண்டு வந்து தான் வந்துட்டு அது வந்து ப்ராசஸ் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு பிட்டா தான் எடுத்துக்கணும். அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு பிட் அப்படிங்கிறப்போ அந்த டிரான்சிஸ்டர் எதர் ஆனாவோ இல்ல ஆஃப் ஆவோ தான் இருக்கும். இங்க பிட் அப்படிங்கிறது BI அப்படிங்கிறது பைனரி, டிஜிட்ல கடைசியில T, அதை எடுத்துட்டு தான் பிட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த டிரான்சிஸ்டரை நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எப்படி வந்துட்டு இது ஆன் ஆகி ஆஃப் ஆகி அந்த வேல்யூ கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு 101 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல. அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பைனரி 2 பேஸா வச்சு அதை நம்ம கால்குலேட் பண்றப்போ எப்படின்னா அந்த 1 அப்படிங்கிறது ஆன், 0ங்கிறது ஆஃப், 1ங்கிறது ஆன். அப்போ அது கீழே நான் சொன்ன கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த டிரான்சிஸ்டர் கேட்டை வச்சுட்டு வேலை பார்க்குது. ஒரு செகண்ட்ங்கிறது 1000 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒரு செகண்ட். அப்படிங்கிறப்போ ஒரு செகண்டுக்கு 1000 ப்ராசஸ் வந்துட்டு அந்த சிபியூக்குள்ள நடக்குது. அதாவது இந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகிற காரியமே வந்துட்டு 1000 டைம்ஸ் ஒரு செகண்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. இந்த மேட்டர் வந்துட்டு ஒவ்வொரு சிபியூவோட கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும். இப்போ அதோட கிளாக் ஸ்பீடு, அதோடைய வந்துட்டு எத்தனை கோர் இருக்கு, அதுல எத்தனை எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கு, அதுல எத்தனை பவர்ஃபுல் கோர்ஸ் இருக்கு, இதெல்லாம் பொறுத்து அதோட ஸ்பீடை பொறுத்து அதோட கால்குலேஷன் வந்துட்டு மாறுபடும். இது எல்லாமே வந்துட்டு கண்டினியூஸா நடக்குது. ஒரு படம் பிளே ஆகிறப்போ அந்த பைனரி கன்வர்ஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா நடக்குது. அப்படிங்கிறப்பதான் அந்த ஃபைலை வந்துட்டு நமக்கு ஒரு படம் மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதே விஷயம் தான் வந்துட்டு ஸ்பீக்கருக்குமே நடக்குது. நீங்க வந்துட்டு கேட்பீங்க, என்னடா ஸ்பீக்கர்ல அப்படி பாட்டை போட்டா அந்த இடத்துல புஃபு புஃப்னு சொல்லிட்டு ஆடி ஆடி ஸ்பீக்கர்ல இருந்து பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிற பிரின்சிபல் வந்துட்டு பாத்தீங்கன்னா வைப்ரேஷன். சரிங்களா? அப்போ அந்த நீங்க மைன்யூட்டா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு முன்னாடி இப்படி 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 இப்படின்னு வாபுல் ஆகி வர மாதிரி தெரியும். அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பீக்கரோட குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு 44 கிலோ ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அந்த 44 கிலோ ஹெட்ஸ் அப்படிங்கிறது 44,000 பிட்ஸ் ஒரு செகண்டுக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணுது. அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு சவுண்டா நம்ம காதுல வந்து விழுகுது. அப்போ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் தான், உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லா வேலை செய்யறது இந்த 0 வச்சுட்டு மட்டும்தான். அப்படிங்கிறப்போ நீங்க பண்ற ப்ரோக்ராமிங், நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற ஒவ்வொரு லெட்டரு, அதுக்கப்புறம் பார்க்குற படம், பார்க்குற பிக்சர், இது எல்லாமே வந்துட்டு 0s and 1s வச்சு தான். ஈவன் உங்க கேம்ஸ் கூட அப்படிதான் வேலை செய்யுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு
புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீ அடுத்து உங்களுக்கு கோடிங்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோணுதுன்னா மறக்காமல் நம்ம Brototype தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுடைய கோடிங் கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கன்ஸ் வந்துட்டே இருக்கு. நீ அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then, this is Hari, brother you never had. Bye.